ஹாய் ஹலோ வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்ட் போயிட்டுருக்குங்க. தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் வந்து நல்ல டிசர்விங்கான நிறைய படங்களை ஓட வைக்கல, டிசர்விங்கே இல்லாத சில கமர்ஷியல் மூவிஸ்லாம் நல்லா ஓட வச்சிடுறாங்க. பட் வந்து கண்டென்ட் வைஸ் வித்தியாசமாக இருக்கிற படங்களெல்லாம் ஓட வைக்கல அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் ஒன்று போயிட்டுருக்கு. மெயினாக வந்து அவங்க சொல்கிற சில படங்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து சூர்யாவோட 24, சூர்யா சார் நடித்த 24ஓட ஆனிவர்சரி வருஷம் வருஷம் வரப்போலாம் அந்த படத்தை பற்றி போட்டு, இந்த படத்தை போய் ஃப்ளாப் ஆக்கிட்டீங்களே, ஆந்திராவில் நல்லா ஓடிச்சு, ஓவர்சீஸில் நல்லா ஓடிச்சு, பட் தமிழ்நாட்டில் இந்த படம் சரியாக போகலையே அப்படின்ட்டு 24 வந்து ஒரு ஆனிவர்சரி வரப்போ அப்பப்போ அதை பற்றி போட்டுட்ருப்பாங்க. சில பேர் ஞாபகம் வரப்போலாம் அந்த படத்தோட இதை போட்டு அந்த மாதிரி கேட்குறாங்க. 24 மூவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு நல்ல கான்செப்ட், டைம் மிஷின் கான்செப்ட் சூப்பராக இருக்கும். சூர்யா சார் ஆக்டிங் நல்லாயிருக்கும், மேக்கிங் நல்லாயிருக்கும், கதையும் நல்லாயிருக்கும், எல்லாரோட அந்த பங்களிப்பு டெக்னிக்கலாக சூப்பராக இருக்கும். அந்த மலை துளி ஃபஸ்ட் டைம் வந்து அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிற சீனு, அப்புறம் வந்து அந்த டைம் மிஷின் ஃபஸ்ட் டைம் ஒர்க் ஆகிறப்ப மின்னல் மாதிரி வரக்கூடிய அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே டெக்னிக்கலாக செம்மையாக எடுத்திருப்பாங்க. மேக்கிங்லாம் சூப்பராக இருக்கும். பட் ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட போர்ஷன்ஸே வந்து அந்த படத்தில் வந்து தேவையில்லாமல் தூக்கணும் சொருகின மாதிரி தான் இருக்கும். சமந்தாவோட போர்ஷன் சொல்கிறேன். அண்ட் இன்டர்வல் வந்து ஒரு செம்ம ஹை லெவலில் ஒரு இன்டர்வல் வச்சுருப்பாங்க. ஹீரோவாக இருக்கக்கூடிய சூர்யா வந்து மாடியிலேருந்து விழுந்து சாகிற மாதிரி ஒரு செம்மையான இன்டர்வல் பிளாக் வச்சுருப்பாங்க அந்த படத்தில். பட் அந்த படத்தில் வந்து அந்த இன்ட்ரோவல் பிளாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு ரொமான்ஸ் ட்ராக் ஒன்று போயிட்டே இருக்கும். சூர்யா சம்பந்தாக்குள்ளே அந்த பேசிகிட்டு இருந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சாங்குக்கு வேறு போவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் தான் அந்த படத்தில் ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கரு. இன்றைக்கி வந்து அந்த படம் வந்து அது டிசர்விங்கான வெற்றி பெறலன்னு சொல்கிற எல்லாருக்கும் அதுதான் ஆன்சர். டைம் மிஷின் கான்செப்ட் புரியாமல் போய் ஒன்றும் ஆடியன்ஸ் அதை ஓட வைக்காமல் இல்லை இங்கே தமிழ்நாட்டில். அதே டைம் மிஷின் கான்செப்டில் வந்து இன்று நேற்று நாள் விஷ்ணு விஷால் நடிச்சிருப்பார். நம்ம ஐலாண்ட் மூவிலாம் எடுத்த ரவிக்குமார் தான் எடுத்திருப்பார். அந்த படத்தை வந்து நல்லாவே வந்து ரீச் ஆச்சு அந்த படம். ஏன்னா அந்த படத்தில் வந்து ஹீரோயினோட போர்ஷன்ஸோ இல்லை அந்த டைம் மிஷின் கான்செப்ட் தேவையில்லாமல் சொருவி இருக்க மாட்டாங்க. ஹீரோயினோட போர்ஷன்ஸுக்கும் அந்த டைம் மிஷின்ஸுக்கும் ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து அதையும் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் நல்லா பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து 24 எடுத்த விக்ரம் குமார் வந்து அங்கே தான் கோட்டை விட்ருக்காரு. ஏன்னா ஹீரோயின் போர்ஷன்ஸ் வந்து அவர் லவ் ட்ராக் வேணுமே எடுத்துகிட்டு வந்து வச்ச மாதிரி தானே ட்ராக்காக அவர் எழுதியிருக்காரு, தவிர கதையோடத்தோடு போகிற ஒரு ட்ராக் அவர் எழுதலை. அங்கே தான் வந்து 24 மிஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் எல்லோரும் வந்து இந்த மாதிரி சொல்கிற இன்னொரு மூவி வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து நம்ம அரவிந்த் சாமி கார்த்தி நடித்த மெய்யழகன் படத்தை சொல்கிறாங்க. இந்த படமும் பயங்கரமாக போயிருக்க வேண்டிய படம், தமிழ்நாட்டில் ஃப்ளாப் ஆகிட்டீங்க, ஆந்திராவில் இந்த படமும் நல்லா போச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மெய்யழகன் பற்றி சொல்லணும்னா நல்ல படம், ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். பார்க்குற நம்மள மாதிரி ஆடியன்ஸ் வந்து நம்மளும் இந்த மாதிரி சொந்த ஊரை விட்டு வந்தவங்கலாம் நல்லா கனெக்ட் ஆகும். அந்த ஊரில் போய் கொஞ்ச நாள் இருக்கலாமெல்லாம் நிறைய பேருக்கு நினைக்க வச்சிச்சு. பட் இது வந்து எல்லாருக்குமான படமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இது வந்து ஒரு சர்டன் ஆடியன்ஸுக்கான படம் தான். ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், ஒரு நாஸ்டாலஜியா ஃபிலிம் மாதிரி இது வந்து எல்லாருக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸோட ஒரு 2 பசங்க பேரண்ட்ஸ்னு வரவங்க வந்து அந்த மாதிரி போகிறவங்க வந்து பசங்க என்ன இவங்க பேசிகிட்டே இருக்காங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எதுவும் போலி அப்படின்ற மாதிரி தான். நீங்களே யோசிச்சு பாருங்கள், 2 ஜென்ஸ் வந்து ஒரு 30+ இருக்கக்கூடிய 2 ஆம்பளைங்க சரக்கு போட்டு அவங்களோட பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது எத்தனை குழந்தைங்களுக்கு பிடிக்கும், எத்தனை ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகுன்றது ஒரு அதுவும் படம் நல்லா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பட் அதுவும் மெயினாக வந்து அவங்க பேசுகிறது வந்து ஸ்டார்டிங்கில் படத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த சைக்கிள் கதையெல்லாம் பேசுகிறப்ப அப்போல்லாம் ஆடியன்ஸ் நல்லாவே கனெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் வந்து தேவையில்லாமல் இந்த ஈழம் பற்றின கான்செப்ட், அப்புறம் வந்து ராஜராஜ சோழனை பற்றின கான்செப்ட்லாம் வந்து கார்த்தி சில சீன்ஸில் பேசுகிறப்ப என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் நிறைய ஆடியன்ஸுக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அதை நான் தேட்டரில் பார்க்குறப்ப சில பேர் அந்த மாதிரி கமெண்ட்ஸும் பண்ணாங்க. இந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து தெலுங்கில் அவங்க கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ஈழம் பற்றியும் ராஜராஜ சோழன் பற்றியெல்லாம் பேசினா தமிழ் ஆடியன்ஸுக்கு தான் கனெக்ட் ஆகும், தெலுங்கு ஆடியன்ஸுக்கு அதை பற்றிலாம் அவ்வளோ கனெக்ட் ஆகாது. அதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ட்ரிம் பண்ணாங்க. அந்த ட்ரிம்மை வந்து தமிழ்லேயும் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் பண்ணாங்க. அதை ஃபஸ்ட்டே பண்ணி இந்த டைலாக்ஸாக இந்த போர்ஷன் நம்ம படத்துக்கு தேவையா இல்லையான்னு தெளிவாக அவங்க வந்து யோசித்து அதை ஃபஸ்ட்டே ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்றுமே கூட அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது ட்ரிம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சாலே இந்த படம் இப்போ போர் அடிக்குது போல், அதனால தான் ட்ரிம் பண்ணியிருக்காங்கன்னு ஆடியன்ஸ் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க.
ஸோ அதனால தான் அந்த படம் வந்து அந்த எதிர்பார்த்த ரீச் போல். ரெண்டாவது வந்து இது எல்லா கேட்டகரி ஆடியன்ஸுக்குமான படம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இதில் தான் மெய்யழகன் மிஸ் ஆச்சு. இதே கார்த்தி சார் நடித்த கைதி, அப்புறம் வந்து தீரன்லாம் வந்து கைதிலாம் வந்து பிகில் கூட ஸ்பேரிங் போட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல சம்பவம் பண்ண படம். அண்ட் தீரனும் அப்படி தான் ரிலீஸ் ஆகி படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோன்னா ஆடியன்ஸ் வந்து அதை போய் அப்படி பார்த்து கொண்டாடினாங்க. சூர்யா சாருக்கே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து காக்கா காக்கா கஜினிலாம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தால் கிளிக் ஆகி அதுக்கப்புறம் பெரிய ஹிட்டான படங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லிஸ்ட்டில் நித்தம் ஒரு வானம்னு அசோக் செல்வன் சாரோட படம். அந்த படமும் பார்த்தீங்கன்னா வந்து கூட வந்து லவ் டுடே வந்துச்சுங்க அந்த டைமில் வந்து லவ் டுடேக்கு பயங்கரமான கிரேஸ் எல்லாருக்கிட்டையும். படம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு நல்ல பஸ்ஸோடு வந்த படம் அது. படம் ரிலீஸ் ஆகி அது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் ஆடியன்ஸ் வந்து ஒன் டைம் இல்லை ரிப்பீட்டடாகவே நிறைய பேர் பார்த்தாங்க. நாங்கள் எங்கள் வீட்லேயே 2 வாட்டி போய் பார்த்தோம். ஸோ ஒரு ஃபுல்லான என்டர்டெயின்மெண்ட் கொடுத்த படம் அது கூட வந்து நித்தம் ஒரு வானத்தால் இது பண்ண முடியல. அதனால தான் அது போல். அதே அசோக் செல்வன் வச்சு போர் தொழில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 60-70 crores கிட்ட வசூல் பண்ணிச்சு. ஸோ வந்து நல்லா இல்லாததுனால நித்தம் ஒரு வானம் ஓடலன்னு இல்லை, அந்த டைமில் வந்து வேறு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அங்கே பயங்கரமாக இருந்ததுனால ஆடியன்ஸ் அதுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிற மக்களுக்கு நான் சொல்கிறது ஒன்று தான், தமிழ் சினிமாவில் எவ்வளவோ நல்ல படங்களை வந்து கொண்டாடி இருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வந்து யாவரும் நல்ல மாதவன் நடிச்சிருப்பார் பேய் படம். அந்த படம் வந்து பேயே காமிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு வித்தியாசமான கான்செப்டில் ஒரு டிவியில் வந்து அப்பப்போ சீரியல் மூலிமா வந்து அந்த இறந்தவங்களாம் தான் சொல்கிற மாதிரி ஒரு கதை தான் அது. அந்த படம் பார்த்திங்கன்னா தமிழில் மட்டும்தான் நல்லா ஓடிச்சு, ஆந்திராவில் பெருசாக போல். ஹிந்திலலாம் வந்து அந்த படம் வாஷ் ஓட்டுற மாதிரி தான் போச்சு, ஃப்ளாப்புன்ற ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பட் தமிழில் நான் செகண்ட் வீக் வந்து வெற்றி தியேட்டரில் ராகேஷில் ஓடிட்டு இருந்துச்சு, ராகேஷ் ஸ்க்ரீனில் போய் பார்க்கும்போது கூட கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஃபுல்லாக இருந்துச்சு. தமிழில் வந்து அந்த படம் நல்லா கிளிக் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் இயர் வந்து லப்பர் பந்தாகட்டும் ரிலீஸ் அப்போ பெருசாக எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. ஆனால் படம் ரிலீஸ் ஆச்சு நல்லா இருக்குன்னு 4 பேர் பேச ஆரம்பித்தாங்க, சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ஹரிஷ் கல்யாணுக்கும் சரி அட்டகத்தி தினேஷ்க்கும் சரி கேரியிலே ஹையஸ்ட். அவங்களோட ப்ரீவியஸ் படம்லாம் 20 கோடி கூட பண்ணியிருக்குமான்னு தெரியுது, ஒரு 60-70 crores கிட்ட லப்பர் பந்து பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி சாரோட ஸ்டார்டிங்கில் வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பீஸாவாகட்டும், நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கான படமாகட்டும், அப்புறம் வந்து இன்னொரு சூதுகவும் படமாகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகி அதை போய் பார்த்த 10 பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி அதை 100 பேர் போய் பார்த்து அதுக்கப்புறம் 1000 கணக்கில் போய் பார்த்து அதெல்லாம் பிளாக் பஸ்டரான படங்க. ஸோ தமிழ் சினிமா ஆடியன்ஸ் வந்து என்றைக்குமே நல்லா இருக்க நல்ல கண்டென்ட் வைஸாகவும் ஸ்க்ரீன் ப்ளே வைஸாகவும் நல்லா இருக்கிற படத்தை கைவிட்டதே கிடையாது. தனி ஒருவன் ஜெயம் ரவி நடித்த படம், ஜெயம் ரவி கேரியர்லேயே வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட். அது நிறைய தேட்டரில் வந்து டாப் 10 லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ளேஸ்லாம் கூட அந்த படம் அந்த டைமில் வந்துருக்கு. நிறைய ரிப்பீட் ஆடியன்ஸ் அந்த படத்துக்கும் இருக்காங்க. ஸோ வந்து ஹீரோவோ கதையோ எல்லாமே முக்கியம் தான், பட் வந்து அதை தாண்டி அந்த ஸ்க்ரீன் ப்ளே கிளிக் ஆகணுன்றது தான். என்றைக்குமே வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டான படம் நல்ல டைமில் ரிலீஸ் ஆகி மிஸ் ஆனதே கிடையாதுங்க. மேபி சம்டைம்ஸ் சில படங்கள் வந்து ஒரு சரியான தேதியில் ரிலீஸ் ஆகாமையோ இல்லை ப்ரொமோஷன் சரியாக பண்ணாமையோ அந்த மாதிரி ஆகிருக்கலாம். பட் வந்து இந்த மாதிரி சில படங்கள் ஓடாமல் போனதுக்கு காரணம் அதுலேருந்து சின்ன சின்ன ஃப்ளாஸ் தான். ஃப்ளாஸே இல்லாத படம்லாம் இப்போ எல்லா படமும் ஓடி இருக்காங்கன்னா அப்படியும் கிடையாது. அதாவது சில மூவிஸில் வந்து ராங் ரிலீஸ் டேட்டில் வரும், அண்ட் சில மூவிஸில் வந்து ப்ரொமோஷன் சரியாக இருக்காது, இல்லை லேட் ரிலீஸ் ஆகிருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்கும். பட் வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸ் வந்து என்றைக்குமே நல்ல கண்டென்ட் உள்ள படங்களை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, இனிமேலும் பண்ணுவாங்க. இதில் நான் உறுதியாக இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்கள மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.